ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுபா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, தெரி மூவியோட சமந்தா மேக்கப் லுக் அண்ட் ஹேர் ஸ்டைல் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கின் கேருக்கு வந்து நான் விட்டமின் சி சீரம் குட் வைப்ஸ் பிராண்ட்லேருந்து வந்து எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 3 ட்ராப்ஸ் வந்து போட்டுக்கிறேன். அது நல்லா நான் ஸ்கின்னுக்குள்ளே மசாஜ் பண்ணிக்கிறேன். இது வந்து டே டைம் யூஸ் பண்ணாதீங்க, ஈவினிங் டைம்னா ஓகே. இதுக்கப்புறம் வந்து பயோட்டிக்கோட ஐ ஜெல் எடுத்துகிட்டு என்னோடய ஐஸ்க்கு வந்து ஒரு நல்ல மசாஜ் வந்து கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம ஐ மேக்கப் போட போகிறனால ஐஸ் கொஞ்சம் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இஎல்எஃபோட ப்ரைமர் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மினரல் பேஸ்டு ப்ரைமர். இது வந்து என்னோடய ஃபேஸில் போட்டோடனே ஒரு நல்ல மேட் ஃபினிஷ், மேட் லுக் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அப்போ தான் ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். அதாவது நம்மளோட மேக்கப் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா LA Girl Pro கன்சீலர், அதாவது ஒரு ஆரஞ்சு கன்சீலர் வந்து எடுத்து இப்போ என்னோடய அண்டர் ஐ டார்க்னஸ்லாம் வந்து நான் கன்சீல் பண்ணிகிட்ருக்கேன். சமந்தா லுக்கில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அண்டர் ஐஸ்லாம் நல்லா ப்ரைட்டாக வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஹைட் பண்ணி ஆகணும் இந்த லுக்குக்கு. ஸோ என்னோடய ஃபேஸில் இருக்க எல்லா டார்க் ஸ்பாட்ஸு, ஆக்னி ஸ்பாட்ஸு எல்லாமே வந்து நான் ஹைட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வாயை சுற்றி இருக்க பிக்மெண்டேஷன் எல்லாமே வந்து நான் ஆரஞ்சு கன்சீலர் வச்சு கவர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சே வந்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது ஈவன் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஸ்கின்னில். இப்போ வந்து ஃபிட்மியோட லூஸ் பவுடர் எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸில் ஒரு பவுடர் ப்ரஷ் வச்சுட்டு நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் நம்மளோட ஆரஞ்சு கன்சீலர் நல்லாவே நம்ம ஸ்கின்னுக்குள்ளே நல்லாவே பிளெண்ட் ஆகி ஃபிக்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லோரியல் ட்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு நான் வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் டாட் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல க்ளோயி டூயி ஃபினிஷ் வந்து கொடுக்கும். சமந்தா லுக் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோயியாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எடுத்துகிட்டு இப்போ நான் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு நான் டேப் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு டூயியான க்ளோயியான ஒரு லுக் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். பட்டு இது வந்து ஒரு லோ கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான். ஈஸியாக, ஆனால் ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் இந்த ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் வந்து என்னோடய ஃபோர்ஹெட்டில், அதே மாதிரி என்னோடய ஜா லைன்ஸில் எல்லா பக்கம் வந்து நான் ரொம்ப நீட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் வந்து நம்மளோட ஐலிட்ஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு வந்து ஐஸ் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கன்சீலர் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து மெபிலினோட ஏஜ் ரிவைன் கன்சீலர். இந்த ஷேட் வந்து என்னோட லைட்டரான ஷேடு. இது வந்து ஷேட் நம்பர் வந்து மீடியம். நெக்ஸ்ட்டு வந்து LA Girl Pro கன்சீலர் வார்ம் ஹனி ஷேட் வந்து எடுத்திருக்கேன். அது என்னோடய ஷேடு. ஸோ இந்த 2 ஷேடும் வச்சு நான் வந்து இப்போது எனக்கு நல்லா வந்து என்னோடய அண்டர் ஐஸ்லாம் நான் பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். சமந்தா லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அண்டர் ஐஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வந்து தெரியக்கூடாது. அப்போ தான் அவங்க லுக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மிஸ் கிளேரோட ஐப்ரோ கேக் எடுத்துகிட்டு அதில் இருக்க பிளாக் ஷேட் வச்சு நான் வந்து என்னோடய ஐப்ரோஸை வந்து நான் நல்லா ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். சமந்தாவோட ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப தின்னாக, அதே மாதிரி நல்லாவே டார்க்காக வந்து இருக்கும். ஸோ நான் வெறும் பிளாக் கலர் ஷேட் வச்சு நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி ரொம்ப தின்னாக வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு அதுலேயே ஒரு ஸ்பூலி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கன்சீலர் போட்டிருக்கனால அது வந்து ஒரு செட்டிங் பவுடர் வச்சு இப்போ செட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஃபிட்மியோட லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணி நான் செட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி என்னோடய அண்டர் ஐஸில் வந்து நான் பேக்கிங் பண்ணுறேன். அதாவது நிறைய பவுடர் வந்து போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிஞ்சு அந்த பவுடர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மெபிலினோட நியூட் பேலட் எடுத்துகிட்டு அதில் இருக்க 2 ப்ரௌன் கலர் ஷேடை வச்சுட்டு நம்ம ஐலிட்ஸில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நம்மளோட அவுட்டர் கார்னர்லேயும் வந்து இதை வந்து நல்ல ஒரு டெப்த்து வந்து கொடுத்துட்ருக்கோம். அப்போ தான் ஐஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கோல்டன் ஷேட் எடுத்துகிட்டு, ஒரு ப்ரான்சி கோல்டன் ஷேட் எடுத்துகிட்டு அதை வந்து நான் சென்டர் ஆஃப் த ஹைலைட்ஸில் வந்து ஜஸ்ட்டு நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம ஐஸ் வந்து கொஞ்சம் போட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிம்மரி ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய இன்னர் கார்னர்ஸை வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம விங்டு போட போகிறனால நம்ம இன்னர் கார்னர் வந்து ஹைலைட் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆக்சுவலி ஃபால்சீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். அது வந்து இந்த லுக்குக்கு வந்து ரொம்ப ஓவராக இருந்தனால நான் ஃபால்சீஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஹெவியான ஒரு விங்ட் ஐலைனர் வந்து நான் போட்டுட்ருக்கேன். இதுக்கு மேலேயும் வந்து நான் ஹெவியாக வந்து வரைஞ்சேன். இது எந்த அளவுக்கு திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த விங்ட் ஐலைனர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்துகிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பவுடர்ஸ் எல்லாம் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நான் ஃபேஸஸோட மேக்னெட்டிக் ஐஸ் காஜல் எடுத்துகிட்டு என்னோடய அவுட்டர் கார்னரில் மட்டும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதை வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கக்கூடாதுன்ட்டு நான் இப்போ ஒரு பென்சில் ப்ரஷ் வச்சுட்டு நான் இப்போ அதை பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெபிலின் கொலோசியல் மஸ்காரா வந்து எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2 கோட்டிங்ஸ் வந்து நல்லா மஸ்காரா கொடுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு ஹெவியாக வந்து மஸ்காரா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும் இந்த லுக்கு. மறக்காமல் வந்து லோவர் லிட்ஸ்லேயும் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹலோ லிக்விட் ஹைலைட்டர் எடுத்துகிட்டு நான் இப்போது என்ன ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்ளை பண்ணி நான் என்னோடய கையிலேயே வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து மெபிலினோட பிங்க் கலர் ப்ளஷ் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 2 லிப் க்ரையான்ஸ் எடுத்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸஸோட ரியலி ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆரஞ்ச் ஷேடு, இன்னொன்று ஷேடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகரோட ஸ்டெஃப்னி ப்ளம். அந்த 2 ஷேடும் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஷைனுக்காக வேஸ்லின் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஹெவனோட செட்டிங் ஸ்ப்ரே வச்சுட்டு நான் நல்லா வந்து 4 கோட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்கலாம். ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப ஈஸி. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணுன்ட்டு இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கணும் இந்த ஹேர் ஸ்டைலு. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு போர்ஷன் வந்து நீங்கள் பஃப் வைப்பீங்கள்ல, அந்த போர்ஷன் வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன் சைடு உங்களுக்கு எந்த சைடு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைடு வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச் எடுத்துகிட்டு அது கூட சேர்த்து ஒரு 2 ட்விஸ்ட் வந்து கொடுக்கணும். ஸோ உங்களால் எவ்வளோ அளவுக்கு வந்து காதுக்கு பின்னாடி வந்து கொண்டு போக முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொண்டு போய் ட்விஸ்ட் பண்ணி கடைசி வந்து ஒரு பாபி பின்னு இல்லாட்டி வந்து இந்த டிக்டாக் கிளிப்பு எதுனாலும் ஓகே, அந்த கிளிப் வச்சுட்டு நீங்கள் வந்து அங்கே வந்து செக்யூர் பண்ணிடலாம். ஸோ ஒன் சைடு வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சம் வந்து பஃபெல்லாம் வந்து இழுத்து விட்டுட்டுருக்கேன். ஸோ இன்னொரு சைடும் வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பாபி பின் வச்சுட்டு நம்ம கீழே வந்து செக்யூர் பண்ணிடலாம். இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரைட் ஹேர், கர்லி ஹேர், அதே மாதிரி வேவி ஹேர் எல்லாருக்குமே வந்து இது நல்லாயிருக்கும். பட் ஷார்ட் ஹேர் மட்டும் போட முடியாது. இதுக்கு வந்து ஒரு மீடியம் லென்த் வேணும், இல்லாட்டி ஒரு லாங் ஹேர் வேணும். அப்படி இருந்தால் தான் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ண முடியும். ஷார்ட் ஹேர் என்ன மாதிரி இருக்கவங்க வந்து ஏதாவது ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கூட இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றும் இல்லை, 1000 கால் ஜடை தான் வந்து போட போகிறோம். ரொம்ப ஈஸி. உங்கள் ஒரு சைடு நீங்கள் வந்து பஃப் வச்சு எடுத்துருக்கீங்கல்ல, அந்த சைடே வந்து இந்த மொத்த ஹேரையும் வந்து கொண்டு வந்துட்டு அதை வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு பேக் சைட்லேருந்து ஒரு குட்டி இன்ச் ஹேர் வந்து எடுத்துகிட்டு இந்த சைடு சேர்த்திடணும். ஸோ மாற்றி நம்ம வந்து சேர்த்தணும். அந்த சைட்லேருந்து ஒரு பிட் ஆஃப் ஹேர் எடுத்துகிட்டு இந்த சைடு வந்து சேர்த்திக்கணும். அதே மாதிரி இந்த சைட்லேருந்து கொஞ்சம் ஹேர் எடுத்துகிட்டு அந்த சைடு சேர்த்திக்கணும். இது வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் வந்து நல்லா டைட்டாக வந்து பின்னிக்கோங்க. இது வந்து இப்போவே லூஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து டைட்டாக வந்து பின்னிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டிசையர்ட் லென்த் வரைக்கும் வந்து நீங்கள் பின்னிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பேண்ட் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பிளாக் கலர் இலாஸ்டிக் பேண்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா இப்படி இழுத்து விடுறோம். இந்த முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இதை இழுத்து விடணும். இந்த பிரைட் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மெஸ்ஸியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இழுத்து விட்டுருங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஹேர் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த லுக்குக்கு வந்து ஒரு பிளாக் கலர் முல்முல் காட்டன் saree வந்து இதுக்கு போட்டிருக்கேன். மேலே வந்து ஒரு ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி வந்து போட்டிருக்கேன், ஒரு நெக்லஸ்ஸு. ஸோ இதுதான் வந்து ஃபினிஷ்டு மேக்கப் லுக். ஸோ இதுதான் வந்து ஃபினிஷ்டு மேக்கப் லுக். இந்த மேக்கப் லுக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிளாக் கலர் saree வேர் பண்ணியிருப்பாங்க. பிளாக் வித் ஒயிட். என்கிட்ட அந்த காம்பினேஷன் இல்லை, இந்த பிளாக் கலர் saree தான் இருந்தது. இது கூட வந்து இதே மாதிரி ஒரு நெக் பீஸ் போட்டிருப்பாங்க, அப்புறம் ஒரே ஒரு சின்ன ஸ்டட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இருக்கிற ஆக்சசரிஸ் வச்சு நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து அவங்க போட்டிருக்க ஹேர் ஸ்டைல். இது பயங்கர மெஸ்ஸி ஆயிடுச்சு, பட் ஸ்டில் இட் லுக்ஸ் வெரி குட். நீங்கள் வந்து இந்த மேக்கப் லுக் வந்து நீங்கள் எங்கே வேணால் வந்து போட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேக்கப் லுக்.
இதோட ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ஒரு விங்ட் ஐலைனர், அப்புறம் ஒரு நல்ல க்ளோவான ஒரு மேக்கப் வித் பீச் கலர் லிப்ஸ்டிக். ஸோ அந்த மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ அண்ட் ஈஸி. கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கூடவே வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அது ரெண்டையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.